அக்னி ரதங்களும் அக்னி குதிரைகளும் வந்து எலியாவையும் எலிசாவையும் பிரித்து சுழல் காற்றினால் எடுத்துக்கொள்ளப்பட்டான் எலியா தீர்க்கதரிசி. அக்னி ரதங்கள் எடுத்து செல்லவில்லை, அக்னி குதிரைகள் எடுத்து செல்லவில்லை, சுழல் காற்றினால் அவன் பரலோகத்திற்கு சென்றான். அற்புதமான 2 தேவ மனிதர்கள் மாத்திரமே பரலோகத்திற்கு நேரடியாக சென்றார்கள் என்று வேதம் கூறுகிறது. ஒன்று ஏனோக்கு, இரண்டாவதாக எலியா தீர்க்கதரிசி. அவன் திகைத்து போனான். எலிசா தீர்க்கதரிசி திகைத்து போனான். போவதற்கு முன்பாக எலியா தீர்க்கதரிசி அவனை கேட்டபொழுது, உனக்கு என்ன வேண்டும் கேள் என்று கேட்டபொழுது உலக பிரகாரமான எதையும் கேட்கவில்லை. தகப்பனே, உமக்கு கொடுக்கப்பட்ட அந்த வரத்திலே எனக்கு இரட்டிப்பாய் கொடும். இந்த உலகம் பாழான உலகம், கெட்டுப்போன உலகம், சீர்கெட்டு போன நிலையிலே வாழ்ந்து கொண்டிருக்கும் மக்கள் மத்தியிலே சுழன்று கொண்டிருக்கும் உலகம். ஆகவே உம்முடைய ஆவியிலே இரட்டிப்பாய் எனக்கு வேண்டும் என்று கேட்டான். எலிசா கூறியது நமக்கு தெரியும். திரும்பி போன பிற்பாடு, ஒருவேளை அவன் பரலோகத்துக்கு சென்ற பிற்பாடு, அவனுடைய சால்வை, எலியாவின் சால்வை கீழே விழுந்ததை எடுத்துக்கொண்டு அதே யோர்தானுக்கு செல்லுகிறான். எலியா தீர்க்கதரிசி அந்த யோர்தானை தன்னுடைய சால்வையை முறுக்கி அடித்தான் என்று கூறப்பட்டுள்ளது. ஆனால் எலிசாவோ அந்த சால்வையை முறுக்க கூடவில்லை. அது ஒரு வேளை சதுரமாக அல்லது செவ்வகமாக இருந்திருக்கக்கூடும். பிரித்தவாறே அந்த சால்வையை யோர்தானில் அடித்தான். எலியாவின் தேவன் எங்கே? அவன் கூறியது அவ்வளவுதான். எலியாவின் தேவன் எங்கே? Where is the God of Elijah? அற்புதமான வாக்கு தர்த்தம் அல்லவா? விசுவாசமுள்ள ஒரு வாக்கல்லவா? யோர்தான் மீண்டுமாக பிரிந்தது என்று வேதம் கூறுகிறது. தடையாயிருந்த இந்த யோர்தான் எலியா தீர்க்கதரிசிக்கு மாத்திரமல்ல, எலிசா தீர்க்கதரிசிக்கும் கீழ்ப்படிந்து பிரிந்தது.